இந்த வார ஸ்மாக்டவுன் ஷோவை ஓபன் பண்ணது நம்ம மெயின் இவெண்ட் ஜே ஊசோ. மணி ஈட் த பேங்கை வின் பண்ண போறேன்னு சொல்றாரு. இந்த சமயம் தான் நம்ம LA நைட்டோட மியூசிக் ஹிட் ஆகுது. அண்ட் அவரு ஜே ஊசோ அண்ட் பிளட் லைன் எல்லாம் பத்தி பேசிட்டு நான் தான் இந்த மணி இந்த பேங்கை வின் பண்ண போறேன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மணி இந்த பேங்க்ல இருக்க எல்லாருமே 1 by 1 என்டர் ஆகுறாங்க. கார்மெலோ ஹேஸ், மாஸ்டர் கேபிள் அண்ட் அண்ட்ராடே எல்லாருமே. அண்ட் லாஸ்டா தான் என்டர் ஆகிறாரு நம்ம ட்ரூ மெக்கன்டையர். அவர் வந்ததுமே எல்லாருக்குமே ஒரு பஞ்ச் லைனை போட்டு விட்டுறாரு. அண்ட்ராடேவை பார்த்து நீ வந்து ஒரு எல் இடியட் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கார்மெலோஸை பார்த்துட்டு அப்புறம் சாட் கேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பத்தி காட்டுறாரு. LA நைட் ஏன்னு மக்கள் சொல்லும் போது உனக்கு மணி இந்த பேங்க் வந்து நோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லாஸ்டா ஜேவுசோவை பார்த்துட்டு உன்னை இந்த கண்ட்ரிக்குள்ள எப்படி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபென்சிவா பேசிடுறாரு. அப்பதான் ஒரு கலவரம் வெடிக்குது. எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ட்ரூ மெக்கன்டையரை LA நைட்டும் ஜேவுசோவும் மாறி மாறி புழகுறாங்க. அண்ட் கிரௌட் வந்து யா ஈட்னு மாறி மாறி கத்துறாங்க. லாஸ்ட்ல LA நைட்டும் ஜேவுசோவும் தான் நிக்கிறாங்க. அண்ட் இதோட இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. பேக் ஸ்டேஜில் பெய்லி மணி இந்த பேங்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ செல்சி கிரீன் வந்துட்டு நீ சொல்கிற ஒரு அட்வைஸுமே இப்போ ரெலவெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, ஏன் நீ டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைப்பர் நிவன் வந்து பெய்லி அடிச்சு போட்டுறாங்க. ஸோ பெய்லி வர்சஸ் பைப்பர் நிவன் மேட்ச் வந்து செட் ஆகிடுச்சு. அண்ட் பெய்லி கார்னரில் வந்து நேயோமி இருக்காங்க. அண்ட் பைப்பர் நிவன் கார்னரில் வந்து செல்சி இருக்காங்க. பைப்பர் நிவனுக்கு லாஸ்ட் மந்த் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சு, ஆனால் அது வந்து இப்போ காணாம போச்சு. ஸோ அதனால இந்த மேட்ச்சில் பைப்பர் நிவன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிச்சு. அண்ட் மேட்ச் போக போக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்ல இருக்க எல்லாருமே வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க. லாஸ்ட்ல நம்ம டிஃபினி ஸ்டாட்டன் எல்லாரும் மேலேயும் ஒரு டைவ் போடுறாங்க. அண்ட் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி பெய்லி வந்து மேட்சை வின் பண்ணிடுறாங்க. மேட்ச் முடிஞ்சதும் நயா ஜாக்ஸ் வந்து பெய்லி அடிச்சு போட்டு அவங்களோட சம்மர் ஸ்டாம் ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ டிஃபினி ஸ்டாட்டன் வந்து மணி இந்த பேங்கை வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் நயா ஜாக்ஸ் கூட வர ஸ்டோரி லைன்ல இருக்காங்க. ஸோ பார்ப்போம். அடுத்து பிரிட்டி டெட்லி வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் ஒரு டீசென்டான மேட்ச். அண்ட் இதில் வின் பண்றது வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் தான். அப்புறம் கேண்டிஸ் லரி அண்ட் இந்தியா அட்வெல் வர்சஸ் ஜேட் கார்கில் அண்ட் பியாங்கா பெலர். இது ஒரு நார்மலான மேட்ச். அண்ட் வின் பண்ணது வந்து ஜேட் கார்கில் அண்ட் பியாங்கா பெலர் தான். மேட்ச் முடிஞ்சதுமே ஒரு நல்ல ப்ரோமோ கட் பண்றாங்க. அண்ட் இதில் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து ரிங்ல ஃபேன்ஸ் வந்து அட்ரஸ் பண்றாங்க. கோடி ரோட்ஸ் என்ன சொல்றாருன்னா சோலோ சிக்காவா அண்ட் நியூ பிளட் லைன் வந்து சண்டை வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் அந்த சண்டைக்கு வந்து நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ராண்டி ஆர்டன் அந்த சண்டை முடிக்க போறது வந்து இந்த WWE மோஸ்ட் டேஞ்சரஸ் 3 லெட்டரான RKO அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு எமோஷனலான ஒரு ப்ரோமோ கட் பண்றாரு. அவங்க அம்மா வந்து 4 நாளா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால நான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் இன்னைக்கு ஷோ மிஸ் பண்ணிருந்தேன்னா முதல்ல அப்செட் ஆகக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து பிளட் லைனை வந்து ஓட விட்டே ஆகணும். அண்ட் நான் வச்சு செய்ய போறேன் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. லாஸ்டா ஷோவோட மெயின் இவெண்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக DIY வர்சஸ் கிரேசன் வாலர் அண்ட் ஆஸ்டின் தியரி வந்து கிரேசன் வாலர் வந்து செல்ஃபிஷா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கறது வந்து DIY வந்து ரொம்ப நாளா எடுத்து சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா இந்த ஸ்டோரியே. அண்ட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். மேட்ச் முழுக்க எப்பெல்லாம் கிரேசன் வாலருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அவர் வந்து செல்ஃபிஷா அவரை காப்பாத்திக்கிட்டு ஆஸ்டின் தியரி வந்து அடி வாங்க விட்டுறாரு. இந்த மேட்ச் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே அவங்களோட ஸ்பாட்ஸை வந்து நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணாங்க. லாஸ்ட்ல DIY சாம்பியன்ஸை சப்மிஷன் பண்ண வச்சு மேட்சை வின் பண்ணிடுறாங்க. ஸோ நியூ WWE டாக் சாம்பியன்ஸ் வந்து DIY. அண்ட் லாஸ்ட்ல ஒரு 3 மினிட்ஸ்க்கு பிளட் லைனோட வீடியோ பேக்கேஜ் வருது. இதுல சோலோ வந்து நான் தான் நியூ ட்ரைபல் சீஃப் அண்ட் இனிமேல் பிளட் லைன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பேசி ஷோ வந்து முடிக்கிறார். இந்த வீக் ஸ்மாக்டவுன் மோஸ்ட்லி மணி இந்த பேங்க் ஷோவை ஃபோக்கஸ் பண்ணி தான் மூவ் ஆச்சு. மேட்சஸ் அண்ட் ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இது ஆக்சுவலாக இது ஒரு டீசென்டான ஷோ தான். உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக், ஷேர் அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மணி இந்த பேங்க் ரிவ்யூ வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ்.